வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் பிக் பாஸோட ப்ரோமோ 1 வந்துச்சு. அதுல என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஃபன் டாஸ்க் தாங்க வரப்போகுது. இந்த வாரமாச்சும் பிசிக்கல் டாஸ்க் வைப்பாங்கன்னு நினைச்சோம். பட் இந்த வாரம் ஃபன் டாஸ்க் தான் வச்சிருக்காங்க. பட் இந்த டாஸ்க இவங்க நினைச்சா கண்டிப்பா ஃபன்னா கொண்டு போலாம். மொத்த பிக் பாஸ் ஹவுஸுமே ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலா மாறி இருக்குன்னு சொல்லாங்க. நீங்க அந்த ப்ரோமோ ஃபர்ஸ்ட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பிக் பாஸ் ஹோம் ரெசிடென்ஷியலா மாறி இருக்குன்னு சொன்னது முத்துக்குமரன் பேசின மாதிரி இருக்கு. அது என்னன்னு சொல்லி பாப்போம். அண்ட் ஒவ்வொருத்தங்க எந்தெந்த கேரக்டர்ஸ் இருக்காங்க, அது எப்படி பண்ண போறாங்க, எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. ஸோ இந்த வாரத்தோட டாஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஃபன் டாஸ்கா அந்த ஸ்கூல் டாஸ்க் தாங்க வச்சிருக்காங்க. அதுல நம்ம பிரசன்ட் தான் பிரின்சிபல் மட்டும் இல்லாம அவன் மாரல் சயின்ஸ் டீச்சர். மாரல் சயின்ஸ் டீச்சர்னாலே நமக்கு கண்டிப்பா ஜாக்லின் தான் நமக்கு வருவாங்க. ஐ நோ. பட் இதை இவன் பிரின்சிபல் அண்ட் மாரல் சயின்ஸ், ஓகேங்களா. அண்ட் கனி யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம தமிழம்மா ஒரு கவுண்டர் கொடுக்க, அதுக்கு நம்ம அரோரா இன்னொரு கவுண்டர் கொடுக்குறாங்க. லாஸ்ட் 2 வீக்ஸாவே பார்த்தா அரோரா கொஞ்சம் ஆக்டிவாவே தான் இருக்காங்க. அது அவங்களுக்குமே கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கு. நம்ம தமிழம்மா இந்த மாதிரி பொய் சொல்லிட்டே இருந்து வாழ்றதை விட சாகிறதே மேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் விட்டுறாங்க. விட்டதுக்கு நம்ம அரோரா, ஓ அப்ப தமிழம்மா நாளைக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கலாய் போடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பாரு தாங்க அந்த ஸ்கூலோட வார்டன். அண்ட் அசிஸ்டன்ட் வார்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எஃப்ஜேக்கு நேத்தே அவனோட ஃப்ரெண்ட் பேசினதுல இருந்து அவர் ஒரு முடிவாதான் இருக்காரு. 24 hours நான் ஃபன் கண்டிப்பா கொடுப்பேன்னு. அவருக்கு ஏத்த மாதிரி ஃபன் டாஸ்க்கும் வந்துச்சு. இதுக்கப்புறம் சொல்லவா வேணும். எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே 2.0 நம்ம பாக்கலாம்னு நினைக்கிறேன். காலையிலேயே நம்ம பாருவோம் இன்னைக்கு நம்ம ஃபுல் எஃபர்ட் கொடுக்கணும், இந்த வாரம் ஃபன் டாஸ்க்னாலும் எந்த டாஸ்க்னாலும் ஃபுல் எஃபர்ட் கொடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதை பொறுத்து பார்த்தா நம்ம பாருனாலே எந்த பிரச்சனையும் வரும்னு சொல்லி தோணல. இதே மாதிரி எல்லாரும் அவங்க வேலைய சூப்பரா பார்த்தாங்க அப்படின்னா இந்த வாரம் ஃபன் டாஸ்க் செம ஃபன்னா போகும் தாங்க நினைக்கிறேன். மற்றபடி எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கான கேரக்டரை சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் பசங்க எல்லாருமே அந்த தாடி ஷேவ் பண்றதுல இருந்து எல்லாமே பண்ணி அவங்க ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸுமே அதுக்கேற்ற மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லாருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த டாஸ்க் எப்படி போகுதுங்கிறத நெக்ஸ்ட் ப்ரோமோல பார்க்கலாம்.